ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன மருமகள் சீரியலில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃபன் கடை நடத்தின்னு இருக்காங்க தமிழ்ச்செல்வியோட ஃபேமிலி. அப்போ தமிழ்ச்செல்விக்கு பார்த்தீங்கன்னா தானம் வாடகை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ சேது பார்த்தீங்கன்னா கண்ணு பார்த்துன்னு இருக்காங்க. அப்போ தமிழ்ச்செல்வி வடை சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு இல்லை உன்னோட அம்மாச்சி ரெடி பண்ணது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ இது அம்மாச்சி வடையா, அம்மாச்சி வடை சூப்பராக இருக்குமே, நம்மளும் போயிட்டு காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேது போயிட்டு கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அப்பத்தா பார்த்தீங்கன்னா டேய் நீ தான் பெரிய கடையில் சாப்பிடுவேன், இங்கே இந்த கடையிலலாம் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னேன், நீ போயிட்டு பெரிய கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கடா, இங்கெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்றாங்க. இல்லை இப்போ நீங்கள் டீசெண்டாக செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தர முடியாது, நீ போடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது ஏன் கேட்காம வசந்தி பார்த்தீங்கன்னா தம்பி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த காசை வாங்கிக்கோங்க, எனக்கெல்லாம் ஃப்ரீயாலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாங்க. அந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா காசை வாங்கிட்டு போயிடுறாங்க. சில்லறையும் பார்த்தீங்கன்னா தானம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரியும் சித்ராவும் ஐஸ்வர்யா வரத பார்த்துட்டு, சித்ரா பார்த்தீங்கன்னா, "என்னம்மா ஐஸ்வர்யா உடனே வந்துட்டா?" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் ஐசு போன உடனே வந்துட்ட, சேதுவோட இருப்பேன்னு சொன்னேன், நீ வந்துட்ட" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, "இல்ல நான் இங்கேயே தங்குறேன்னு" சொன்னதுக்கு, "மாமா வேண்டாம் நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் 2 நாள்ல வந்துருவேன்னு" சொல்லிட்டாங்க. மாமாக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா அழுறாங்க. என்னோட கண்ணு முன்னாடியே ஒரு முன்னாள் பொண்டாட்டி பார்த்தீங்கன்னா, முன்னாடி உட்கார வச்சுன்னு கார்ல கூப்பிட்டு போறாங்க. எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அழுறாங்க. அதுக்கு சித்ரா பார்த்தீங்கன்னா, "சேது பேசலனால ஃபீல் பண்ணாத. எதையும் பாசமா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வெளியே காட்டிக்க மாட்டாங்க. சேதுக்கும் உன் மேல அதிகமா பாசம் இருக்கும் ஐஸ்வர்யா. நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத. சேது உன்னோட பின்னாடி வந்துருவான் என்னைக்கு இருந்தாலும்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சித்ரா சொல்றாங்க. "அப்படியா சித்து? சரி ஓகே. நான் உன்னோட இத நான் ஏத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா சந்தோஷப்படுறாங்க. அப்ப ஈஸ்வரியும் பார்த்தீங்கன்னா, "ஆமா ஐசு, எப்படி இருந்தாலும் சேது உன்னோட புருஷன் தானே. உன்னோட வலிக்கு அவன் கண்டிப்பா வருவான். நீ பயப்படாத. தைரியமா இரு ஐஷு" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சொல்றாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.